அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற வார்த்தையை முழக்கமாக கொடுத்துட்டு இருந்திருக்கார். இது ஏன் கொடுத்தாரு, திடுப்புன்னு இப்போ ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, காரணம் என்ன இருக்குது? 2021 திமுக ஆட்சி அமைச்ச சமயத்தில் இந்த வார்த்தையை சொல்லாமல், 22 சொல்லாமல், 23 சொல்லாமல், 24 இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சி இருக்குது மக்களே. அதை விசாரித்து பார்த்தோம். என்ன உண்மை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதை ட்விட்டர் ஹேண்டலில் இந்த விஷயத்தை பற்றி ஒரு மேடையில் பேசின ஒரு வீடியோவை கட் பண்ணி அதுக்கு பிஜிஎம்லாம் போட்டு அதையும் வெளியிட்டிருப்பாங்க. ட்விட்டர் ஹேண்டலில் போட்ட கொஞ்ச நேரத்தை நீக்கிறாங்க, மறுபடியும் வெளியிடுறாங்க, திரும்பவும் நீக்கிறாங்க. ஸோ இது எதனால், ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மகளிர் மாநாடு என்கின்ற மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறது. என்ன சம்மந்தன்றதை பார்ப்போம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே கல்லில் 2 மாங்காய் ட்ரை பண்ணியிருக்காரு திருமாவளவன். பட் அதை ஒர்க் அவுட் ஆகலை, ஒர்க் அவுட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதே தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்திருக்காருன்றதை பார்க்க முடியும். என்னன்றதை பார்க்கலாம் மக்களே. 2024 எலெக்ஷன் வருது, எம்பி எலெக்ஷன் வருகிறது. அந்த எம்பி எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தை கட்சியில் அவசரமாக சேர்க்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா சேர்க்கப்பட்டது மட்டும் கிடையாது மக்களே, சேர்க்கப்பட்டு அந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, திருச்சி மாநாடு. அந்த திருச்சி மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டியே ஆகணும், ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நடத்தக்கூடிய மாநாடு, அவ்வளோ கூட்டத்தை காட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுனால ஆதவர்ஜுனா கிட்டேருந்து நியரிங் ஆஃப் 100 crores வரைக்கும் வாங்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட 20 30 கோடிக்கு மேலே 50 கோடிக்குள்ளே அந்த திருச்சி மாநாடு செலவு பண்ணதாகவும் மீதி பணத்தை இவங்க கட்சிக்கு வச்சுக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. அப்போது என்னென்னால் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற நபரை முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சியிலும் திருமாவளவனுக்கும் செலவு பண்ணுறதுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம அப்பயே பேசியிருந்தோம். ஸோ யார் பற்ற புள்ளியோ ஆதவர்ஜுனா தெரியல, செலவு பண்ணுறதுக்காகவே அவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க. அவரும் முழுக்க அவர் சம்பாரித்த சொத்து கிடையாது, காசு கிடையாது. ஸோ அவங்க மாமனாருடைய சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் பிஜேபி கொடுக்குறாரு, அவங்களுடைய மாமியார் காங்கிரஸ் இருக்கிறாங்க, இப்போ இவர் விசிகையில் இருக்காருன்னு நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் மக்களே. இப்பொழுது பார்த்தீங்கன்னா திடுப்புன்னு இன்னும் ஒரு மாநாடு அறிவிக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு பேர் மது ஒழிப்பு மாநாடு. இதை பாருங்கள், என்ன சூட்சமன்றதை பாருங்கள் மக்கள். இதை அரசு சூட்சமாக பார்க்க முடியாது நம்ம இந்த இடத்துல. திருமாவளவன் நினைக்கிறாரு, இந்த இடத்துல திமுக 2021 திமுக ஆட்சி அமைச்சதிலிருந்து திருமாவளவனும் விடுதலை சிறுத்தை கட்சியும் திருமாவளவன் சார்ந்தவர்களும் கட்சி நிர்வாகிகளும் பண்ண கூத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட கூத்து பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட க்ரைம் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 3-4 க்ரைம்ஸ் தமிழ்நாட்டையே உலுக்கியது. எல்லா மீடியாலும் பரவலாக பேசப்பட்ட க்ரைம்ஸை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட க்ரைம்ஸ், அதாவது 2021 ஆட்சி திமுக அமைச்சதில் இருந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ க்ரைமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ணது பூரா பிசிகே தான். எந்தெந்த க்ரைம்ஸ் எல்லாம், எந்தெந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாம் மீடியாவிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் பரவலாக அதிகமாக ரொம்ப பேசப்பட்டதோ அது எல்லாத்தையும் பண்ணது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள், திருமாவளவனுடைய கூட்டாளிகள் தான் சொல்லும். ஸோ இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர். 2024 எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷன் வரப்போ ஆதவர்ஜுனா உள்ளே சேர்க்குறாங்க. ஆதவர்ஜுனா இஸ் சம்வாட் வெரி க்ளோஸ் டு உதயநிதி ஸ்டாலின். அப்போ அவரை உள்ளே சேர்த்துட்டு அவருக்காக ஒரு விஷயம் கேட்டோம்னா திமுக ஒத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ண ஓட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதவர்ஜுனா உள்ளே சேர்த்துட்டு எம்பி எலெக்ஷனில் 2 தனித்தொகுதி மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியான பொது தொகுதியை கேட்குறாரு திருமாவளவன். இதில் ஒரே கல் 2 மாங்காய். என்னென்னால் கள்ளக்குறிச்சி பொது தொகுதி கேட்டாங்கனால் கள்ளக்குறிச்சி கலவரம் அப்படிங்கிறது வெளியே பெருசாக வராமல் மறைச்சிடலாம், அங்கே ஒரு எம்பி ஆகிட்டாருனா, ஆதவர்ஜுனா எம்பி ஆகிட்டாருனா. 2வது விஷயம், அந்த ஒரு பொது தொகுதி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க 3 எம்பின்ற கணக்கும் வந்துடும் அப்படிங்கிற 2 லாபம் இருக்கிறது. அதற்காக ஆதவர்ஜுனா கிட்ட பெறப்பட்ட பணம் 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அப்பயே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். அதில் தான் 50 கோடி வரைக்கும் அப்போது திருச்சி மாநாடு செலவு பண்ணியிருந்தாங்க, மாநாட்டில் கூட்டத்தை காட்டுறதுக்காக. ஸோ அங்கே வந்த எல்லாருக்குமே எல்லாமே சப்ளை பண்ணப்பட்டுச்சு மாநாட்டுக்கு வரவங்களுக்கு.
ஸோ கூட்டத்தை காட்டுறதுக்காக மட்டுமே, செலவு பண்ணுறதுக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருந்த ஆளும் ஆதவ அர்ஜுனா. இப்போ அது ஒரு பெரிய செலவாகி போச்சு. இது பேசும் பொருளாவது கட்சிக்குள்ளே. இது ஆதவ அர்ஜுனாவுக்கும் கட்சிக்குள்ளேயுமே பேசும் பொருளாக மாறுது. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற நபர் எல்லாரையும் வெளியே வர மாட்டாப்புல. எப்பெல்லாம் மாடுன்ற பேச்சு வருதோ அப்போ மட்டும்தான் அவர்கிட்ட போய் மைக்க நீட்டுவாங்க. மற்ற நேரத்தில் அவர் பேசவே மாட்டார். இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஹீ இஸ் அனௌன்சிங் அனதர் மாநாடு. அதற்கு பெயர் மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு. இதுலேயே 2 மாங்காய் ஒரே கல்லில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு திருமாவளவனுடைய பேச்சு பாருங்கள். அதாவது மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது சொன்னோம்னால் இது பரவலாக எல்லா மீடியாவும் பேசப்படக்கூடிய விஷயமாக மாறும். 1, ஆளுங்கட்சி கூட இருந்துட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்கள் பேச போகிறீங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி உருவாகும். 2, 3வது கடையை வெறிச்சிறது. என்னென்னா, எங்களுக்கு தேவை ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அப்படி பங்கு கொடுக்கக்கூடிய கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி இணைய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாடு அதிமுக கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருப்பார். இப்போ அதிமுக ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க, எங்களுக்கு அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எல்லா கட்சியும் வாங்கிட்டாங்க. அதையும் எந்த கட்சியும் மதிக்கலை, திருமாவளவனையும் விசிகாவையும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அடுத்தது இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு? ஏனென்றால் அடுத்து மாடு நடத்தணும், அந்த மாட்டுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை ஆதவ அர்ஜுனா கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுனா பணம் கண்டிப்பாக கொடுத்தான் தீர்வார், அதை மறுக்க மாட்டார். இப்போது முதல்ல ஒரு 100 கோடி, இப்போ 50 கோடி போட்டுக்குவாங்க, 150 கோடி. இந்த பணத்தை எடுக்க வேண்டுமென்றால் வெறுமனே எம்எல்ஏவாக இருந்தால் முடியாது, குறைஞ்ச மினிஸ்டராக ஆகணும். ஸோ இப்போ இங்கே தான் திருமாவளவன் பிளேஸ் த கேம். ஏனென்றால் கடை விரிக்கிறார். எங்களுக்கு தேவை ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. ஸோ எந்த கட்சி எங்களுக்கு அது கொடுக்குதோ நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக அதிமுகவை கடை விரித்தார். அதிமுக அதில் சிக்கலை. ஏன்னால் கண்டிப்பாக அதிமுக விசிகாவை இணைத்து கொள்வது என்பது தற்கொலைக்கு சமம் நமக்கு தெரியும். ஏன்னால் இந்த 2023 இருந்து இப்போது டில் டேட் வரைக்கும் திமுக பண்ண அத்தனை பேசப்பட்ட கிரைம்ஸ், கள்ளக்குறிச்சியிலேருந்து, வேங்கை வயலிருந்து, ஆண்டோ மெரினா கேஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே, ஆண்டோ மெரினா கேஸ் கூட விட்டுருங்க, இன்னும் பல வழக்குகள் சேர்த்து எடுத்தால் எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட்டது அதிமுக ஆள்கள் தான். ஸோ இவங்க கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு அதிமுக விருப்பப்படவே மாட்டார்கள். எப்படி 2024 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பாமக தொண்டர்களும் பாமக நிர்வாகிகளும் பிஜேபி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்களோ, அதே மாதிரி ஈக்குவலாக நடக்கும் அதிமுக விசிக ஒன்றாக கூட்டணி சேர்ந்தா அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தெரியும். ஸோ அவங்க சப்போஸ் கூட்டணி சேர்ந்தால் தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் அதை செய்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதை சூசகமாகவும் சொல்லிட்டாங்கன்றதே நம்ம பார்க்க முடிகிறது மக்களே. என்ன சொல்லிட்டாங்கன்னால், ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்கு அப்படிங்கிறத கூட்டணி கட்சி தரமாட்டாங்க எந்த இடத்துலையுமே. கூட்டணி கட்சி அப்படிங்கிறது ஒட்டிக்கொள்கிற கட்சின்ற மாதிரி வார்த்தையை இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுக அதனையும் விருப்பப்படவில்லை. இப்போது விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுக்கு நெகட்டிவ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. கோஸ் அண்ட் நீல்ஸ் டவுன் டு எம்கே ஸ்டாலின். அண்ணே தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆதவ அர்ஜுனா காசு கொடுத்தாகணும், அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தா தான் அவர் காசு சம்பாதிச்சிக்க முடியும், என்ன பண்ணுறதுன்னு விழுந்தவொடனே ஸ்டாலின் சொல்லிட்டாப்புல, இதே இப்போ பேசுகிறீங்க, இட்ஸ் டூ early டு ஸ்பீக், வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம், இப்போ பேசாங்கன்ட்டார். ஸோ இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயமா நம் சேகரித்த தகவல் மக்களே. அதாவது ஆதவ அர்ஜுனா கிட்டேருந்து விடுதலை சிறுத்தை கட்சி பல கோடி ரூபா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பல கோடி ரூபா பணத்தை ஆதவ அர்ஜுனா மீட்டெடுக்கணும் அப்படின்னால் வேறு வழியே இல்லை, குறைஞ்சது மினிஸ்டராவது ஆனால் தான் காசு எடுக்க முடியும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், 2026 எம்எல்ஏ சீட்டில் ஆதவ அர்ஜுனோடைய பேர் கண்டிப்பாக விசிக சார்ந்து இருக்கும், அது இல்லாமல் போகாது. விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா எம்எல்ஏவை ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எம்பிக்கே ட்ரை பண்ணாங்க, தனித்தொகுதி கேட்டாங்க கள்ளக்குறிச்சியில், தனித்தொகுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். தனித்தொகுதி கேட்டிருந்தா ஆதவ அர்ஜுனா நிற்க வச்சுருப்பாங்க, ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த எம்எல்ஏவில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கண்டிப்பாக நிற்பார், நின்று ஜெயிக்க வைக்க எல்லா பிளானும் பண்ணுவாங்க. அப்படி பிளேஸ்டார்னால் மினிஸ்டராக வந்தால் மட்டும்தான் அவர் இங்கே கட்சி கொடுத்த காசை அவர் இங்கே சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இல்லை அவர் விலகி போயிட்டாருன்னா கட்சிக்கு காசு கொடுக்க ஆள் இல்லாமல் போயிடும்.
இந்த கால்குலேஷனில் தான் மக்களே இவர் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற கடையை விரித்த ஒரு செயல். 2வது மது ஒழிப்பு மாநாடு பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறத எந்த கட்சி நிராகரிக்கவே முடியாது. நிராகரித்தா அது மக்களுக்கு விரோதமாக கட்சியும் பேசலாம், ஈஸியாக வாயில் பல்ல போட்டு பேசிடலாம். ஸோ இப்போ என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, மது ஒழிப்பு நீ கொண்டு வந்தனா கொண்டு வேண்டி திமுக தான் கொண்டு வரணும், அவங்க தான் ஆளுங்கட்சி. எதிர்த்து நீ பேச அடுத்த கேள்வி கேட்பாங்க. அடுத்து என்னங்கிறார், இப்போது நாங்கள் திமுக எதிர்த்து பேசலை, நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து பேசுகிறோன்றார். மத்திய சரத்தை கொண்டு வரலாம், அவங்க ஒரு ரூலை கொண்டு வரலான்றாரு. ரூல் கொண்டு வந்தாலும் அது கான்ஸ்டியூஷன், அது சட்டப்படி அது மது ஒழிப்புன்றது இருந்தாலும், மது விலக்குன்றது இருந்தாலும் நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டியது ஸ்டேட் பாலிசியாக மாறிடுச்சு எப்பயோ. ஸோ ஸ்டேட் பாலிசியாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தான் அதுக்கு முடிவெடுக்க முடியுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot டேக் அ டெசிஷன். இது தெளிவான ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ வழி இல்லை, காலை வச்சிட்டோம், இப்படி ஏதாவது ஒரு குற்றக்குழப்பு பண்ணாதான் ஸ்டாலின் கிட்டே போயிட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுங்க 2026 ஜெயிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்க முடியும். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்திருக்கிறது மக்களே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ஆஸ்பெக்ட் மக்களே. விடுதலை சிறுத்தை கட்சி இந்த முறை மிகப்பெரிய சரிவை சந்திக்கப் போகிறது. ஏனால் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே ஒரு சுமூகமான விஷயம் கிடையாது. ஏனால் திமுகவுடைய இந்த கடந்த 3 வருஷமாக நடந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், மேஜர் பிரச்சனைகளுக்கு காரணமே விசிகா தான். அப்போது அடுத்த எலெக்ஷன்லேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, எப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, விசாரித்து பார்க்குற வரையில் திமுக மைண்ட் செட் என்ன பார்த்தீங்கன்னா, எப்பா நானே ஒன்று போன்னு சொல்ல மாட்டேன், நீயே போகிறது தான் போயிடு. அதிமுக மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நீ அங்கேருந்து விலகினாலும் விலகிக்கோ, எங்கிட்ட வந்துடாது, ஏன்னா ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பெரும் ஆபத்து. ஸோ திமுகவுடைய மைண்ட் ஸ்டேட்டும் விசிகா விலகி போனால் சூப்பரு, நானே போன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக மைண்ட் ஸ்டேட்டு நீ எங்கே வேணால் விலகிக்கோ, எங்கே வேணால் அப்படி எங்கிட்ட வந்துடாது, எனக்கு நீ வேண்டாம். ஸோ அநேகமாக இது 2026 பார்த்தீங்கன்னா மக்களே, விடுதலை சிறுத்தை கட்சி அரசியலில் அனாதையாக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். இப்போது தனிச்சு நிற்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிற்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் என்ன நடக்கும், சப்போஸ் திமுகலேருந்து விலகி வந்துட்டார், அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே வந்துட்டு இவங்க தனியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண நினச்சாங்கன்னா ஃபேஸ் பண்ண முடியாது. 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று, தனியாக நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னால் அப்படி பண்ணால் இவங்களுக்கு கணிசமான ஓட்டும் கிடைக்காது, ஒரு எம்எல்ஏவும் கிடைக்காது, வின் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது டவுன் ஆகிடும். அதை பிரகடனப்படுத்தி அதை ரிசல்ட்டை காட்ட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் எலெக்ஷன் நிராகரிப்பாங்க, தேர்தல் நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. நிராகரிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னால் விடுதலை சிறுத்தை கட்சி உடைஞ்சி உள்ள நிர்வாகிகள்லாம் விலக ஆரம்பிப்பாங்க, மற்ற கட்சியை இணைய ஆரம்பிச்சிருவாங்க. இது நடப்பதற்கான ஒரு ஸ்ட்ரீம்லைன் இருக்குது, ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குதுன்றது பார்க்க முடிகிறது மக்களே. இது 2 கட்சி, திமுக அதிமுகன்ற பிரதான கட்சிகள் பிளானா அப்படின்னு கேட்டிங்கனால் இருக்கலாம். பட் அது ஓப்பனாக வெளியே இன்னும் தெரியல, இன்னும் ஓப்பனாக அந்த விஷயம் வெளியே வரல. பட் விசாரித்து பார்க்கும் வரையில் திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு சுமூகமான விஷயம் கிடையாது. திமுக பொறுத்தளவுக்கு இவனே போனால் போட்டோம்ப்பா, நான் வெளியே போய் சொல்ல மாட்டேன்ப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தளவுக்கு எப்போ நீ எங்கே வேணால் விலகி போய்க்க, நான் செஞ்சுக்க, எங்கிட்ட வந்துடாதப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பிரதான கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி சேர்த்துக்கொள்வதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத இன்றைய நிலைப்பாடாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது மக்களே. இந்த எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பெரும் சரிவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம தெரிகிறது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.